தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி வருகிறது ரேஷன் பொருட்கள். ரேஷன் பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தண்டையார்பேட்டை கோபால் நகரில் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி வருகிறது ரேஷன் பொருட்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கோபால் நகரில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தாய்மானவர் திட்டத்தை முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய அந்த திட்டம் என்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 3 மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் அந்த ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 34,809 நியாய விலைக் கடைகளிலும் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 20,42,657 முதியவர்கள் பயனடைவார்கள் எனவும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தமாக சேர்த்து 21,70,454 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிமைப் பொருட்கள் அவர்களுடைய வீடு தேடி சென்றுவிடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான வாகனத்தையும் இன்று முதலமைச்சர் அவர்கள் குடியரசு தொடங்கியிருக்கிறார். அதாவது ரேஷன் கடைகளில் இருந்து அந்த பகுதிக்கு சென்று வீடுதோறும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான வாகனங்களையும் முதலமைச்சர் என்று வாகன சேவையும் தொடங்கி வைத்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் இன்று முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கினார். வயது முதிர்ந்தோர், அதாவது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்க வேண்டாம், இனிமேல் அவர்களுக்கு வீடு தேடிய ரேஷன் பொருட்கள் சென்றுபடியும் அந்த திட்டத்தை இன்று தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுடைய தகவல்கள் எடுக்கப்பட்டு அந்த தகவலின் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அதன் மூலமாக 21,00,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுடைய கணக்குகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு, அதாவது வீடுகளுக்கே வாகனங்கள் மூலமாக ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்று முதலமைச்சர் அன்னை சத்யா நகர் பகுதி, அதாவது தண்டையார்பேட்டையில் இருக்கிற அன்னை சத்யா நகர் பகுதியில் 3 மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு நேரடியாக செல்கிறார்கள். அங்கு சென்று அவர்களுக்கான ரேஷன் பொருட்களை தற்போது வழங்கியிருக்கிறார். மேலும் முதியவர்களுக்கும், அதாவது அந்த கோபால் நகர் பகுதி இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய முதியவர்களின் இல்லத்திற்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறார். தாய்மானவர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல திட்டங்கள் இருக்கிறது. தாய்மானவர் திட்டத்தில் பல திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ரீதியாகத்தான் ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய அந்த சிறிய பொருட்களை வழங்குவதற்கு முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் திட்டமிட்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. இல்லங்களுக்கு நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோபால் நகர், அன்னை சத்யா நகர் ஆகிய இந்த 2 பகுதிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதியவர்கள் ஆகியோர்களுக்கான அந்த ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதியவர்களுக்கான இந்த ரேஷன் பொருட்கள் வழங்கப்படக்கூடிய அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வீடுதோறும் சென்று, அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகள் இருக்கின்றன. அந்த நியாய விலைக் கடைகளின் மூலமாக பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில், அதாவது மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர், வயது முதிர்ந்தோர் எவ்வளவு பேர் என்கின்ற கணக்கில் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாகவே வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டம் என்பது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாதத்தில் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த
அவர் வீடுகளை தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 21 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் உள்ளடக்கி 21 லட்சம் பேருக்கு இதன் மூலம் பயனடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வீடு தேடி கொண்டு செல்லக்கூடிய அந்த வாகனங்கள், அதாவது ரேஷன் கடைகளில் இருந்து ரேஷன் பொருட்களை எடுத்து அவர் வீடு செல்லக்கூடிய அந்த வாகனங்களுடைய சேவைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். இப்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி அன்னை சத்யாநகர் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள், அதாவது துணைப் பொருள் வாங்குவதற்காக மாற்றுத்திறனாளிகள் இனிவரும் காலங்களில் ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டாம், அந்த திட்டத்தை இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.